Hi, biology students. Welcome to the fourth session of this Organisms and Populations, Unit 5, Chapter 10. So with this video, the Chapter 10 will be over. So I will be completing Chapter 10 today at the end of this Part 4, Organisms and Populations. Last class, we were dealing about the biomes, different types of biomes, and what are the adaptations required for each biomes. Then we saw various features of the biomes. Then we saw the animals as well as plants found in the various biomes. Today, in this session, we are going to see about how the living things respond to abiotic factors. In the second class, I was telling about the various abiotic factors like light, temperature, soil, wind, humidity, altitude. How animals respond to these abiotic factors. This is what we are going to see today. Response to abiotic factors. So we have different types of responses. What are they? First is regulate. What do you mean by regulate? It is how to control the physiological and homeostasis. Homeostasis மூலமாக how we are able to maintain the balance in our body through osmotic balance, we say. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேதிவினை நிகழ்வுகளை எப்படி நம்ம ரெகுலேட் பண்றோம், அதுதான் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் இருந்தாதான் எல்லா ஆர்கன்ஸும் இயங்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்து நீங்க பார்க்க போறது கான்ஃபார்ம். அதுக்கு கான்ஃபார்மஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கான்ஃபார்மஸ்? இன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ், தி ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் சேஞ்சஸ் with that of the ambient water osmotic concentration. Such animals are called conformers. அதாவது in aquatic animals, நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், குறிப்பாக மீன்கள், the osmotic concentration of the body fluids changes. அப்போ அந்த மீன்கள் இருக்கக்கூடிய பாடி fluid மாறுது. எப்படி மாறுதுன்னா வெளியில இருக்கக்கூடிய தன்மைக்கேற்ற மாதிரி உடல்ல மாறுது. அதுதான் கான்ஃபார்மஸ் சொல்றாங்க. அடுத்தது மைக்ரேட். ஸோ மைக்ரேட்னு அர்த்தம் they move from one place to another place. That is also response to abiotic factors. அந்த வெப்பத்தை தாங்க முடியாம birds migrate. ஒரு சில உயிரினங்கள் they suspend themselves. Suspend அர்த்தம் டெம்பரரியா அப்படியே ஒரு அசையாம இருக்குதான் சஸ்பெண்ட் சொல்லுவாங்க, எந்த ஆக்டிவிட்டி இல்லாம. ஹைபர்னேஷன், ஈஸ்டிவேஷன், டயபாஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் சஸ்பெண்ட். So what is hibernation? Hibernation means it's a going for a long sleep in winter. அதே சம்மர் வரும்போது we say it is ஈஸ்டிவேஷன். அப்ப ஹைபர்னேஷனுடைய ஆப்போசிட் தான் ஈஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு புது டேர்ம் தான் டயபாஸ். வாட் இஸ் டயபாஸ்? Some lower animals suspend a certain phase of the life cycle which is referred to a diapause. இப்போ ஒவ்வொரு அனிமலுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. இந்த லைஃப் சைக்கிள்ல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கலாம், 5 ஸ்டேஜ் இருக்கலாம். அப்போ இந்த abiotic factors ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக ஒரு சில ஸ்டேஜ் அது என்ன பண்ணிரும், ஸ்கிப் பண்ணிரும். It may not undergo the growth stage, or it may not undergo the maturation stage, or it may not undergo the
reproductive stage. அப்போ சில ஸ்டேஜஸ் அதை ஸ்கிப் பண்ணிடும். அப்போதான் அது உயிர் வாழ முடியும். அது உயிர் வாழ்வதற்காக ஒரு சில ஃபேஸஸ் என்ன ஆயிடுது, ஸ்கிப் பண்ணிடுது. அதுதான் டயபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி அடாப்டேஷன்ஸ். எப்படி உயிரினங்கள் சூழ்நிலைத்தவர் தங்களை மாற்றிக்கொள்கிறது, அதுதான் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. அது 3 வகையான அடாப்டேஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன்ஸ், number 2 is the behavioral adaptations, number 3 is the physiological adaptations. So in the adaptations பாத்தீங்கன்னா, structural adaptations பாத்தீங்கன்னா, the external and internal structures of animals can help them to adapt better to the environment. Some of the most common examples are mammals growing thicker fur to survive freezing climates. நீங்க இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா ஃபர் இருக்கும் அதுல. ஸோ அந்த ஃபர் வந்து அதை அந்த குளிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ அது ஒரு வகையான அடாப்டேஷன். ஒரு சில அனிமல் பார்த்தீங்கன்னா எதிரிடன் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் உடத்தை எதிரிக்கு ஏற்ற மாதிரி, எதிரி கண்டுபிடிக்காத மாதிரி மாத்திக்கும். அதுதான் கேமோஃப்ளேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது கிரிப்சிஸ். So cryptic animals ன்னு அர்த்தம். Cryptic animals are those which camouflage perfectly. அது இலை மேல இருக்கும், நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அது வந்து கிளையில இருக்கும், நம்மள கண்டே பிடிக்க முடியாது. அந்த நிறத்தோட ஒட்டி இருக்கும். அதுதான் கிரிப்டிக் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அப்போ எதிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ இலை இருக்குன்னு நினைச்சுப்பாங்க, ஏதோ அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்வது. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது behavioral adaptations. What is behavioral adaptations? Animals develop certain behavioral traits or adaptations for survival, உயிர் வாழ்வதற்காக. Fleeing from a predator, so தப்பிக்கிறது, எதிரியிலிருந்து தப்பிக்கிறது தான் fleeing from predator. அந்த இருந்தா நம்மள அது கொன்னுரும், அப்ப மறைஞ்சிருந்து வாழும், ஒளிஞ்சிருந்து வாழும். அதுதான் behavioral adaptation சொல்லுவாங்க. Hiding during sleep, seeking refuge from climate change or moving to find different food sources are all behavioral adaptations. அப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து உணவை தேடி இன்னொரு இடத்துக்கு போயிடும், அதுவும் behavioral adaptation தான் சொல்லுவாங்க. எதிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மறைஞ்சிருந்து வாழும், அதுவும் behavioral adaptation சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான behavioral adaptation பாத்தீங்கன்னா migration and courtship. What is migration? Migration allows the animals to find better resources or evade threat. அப்ப இங்க இருந்தா நம்ம அழிஞ்சிருவோம், இங்க இருந்தா நம்ம இறந்துறோம்னு அந்த அனிமல் என்ன பண்ணும், உணவை தேடி வேற இடத்துக்கு போவோம். அதுதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. What is courtship? Courtship is a set of behavioral pattern to find a mate to reproduce. தன்னுடைய இனம் அழியாம இருக்கிறதுக்காக, இனத்தை பெறுவதற்காக ஜோடி சேருவதுதான் கோட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இனம் அழியாம இருக்கணும்னா அந்த இனத்தினுடைய எண்ணிக்கை இருந்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் கோட்ஷிப். ஜோடி சேர்ந்து உற்பத்தி பெறுவதற்காக இணைவது, அதுதான் கோட்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மோஸ்ட் nocturnal animals remain underground or inactive during daytime. This is a modification of the feeding and activity pattern or habit or behavior. மூணாவது நம்ம பார்க்க போறது physiological adaptation. What is physiological adaptations? So these are adaptations of organisms that help them to live and survive in the environment with unique niches. So அது என்ன பண்ணுது, எங்கேயும் மூவ் பண்ணல, எங்கேயும் மாடிஃபை பண்ணிக்கல, ஸ்ட்ரக்சரா மாத்திக்கல, எங்கேயும் நகரல, ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதனுடைய ஹார்ட் ரேட், பிரீத்திங் ரேட், இதெல்லாம் என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஒரு மினிமம் ஃபுட்டோட வாழ்றது தான் பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். அதான் ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. தி கோ ஃபார் லாங் ஸ்லீப். ஒரு 2 மாசம் 3 மாசம் சாப்பிடாம அப்படியே கிடக்கும். ஜஸ்ட் பிரீத் மட்டும் பண்ணோம், மெதுவா இயங்கும், எக்ஸ்கிரீஷனும் ரொம்ப நடக்காது.
அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் ஸ்லோவா நடக்கும். அதுதான் physiological adaptation. they won't move, ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்துரும். அதுதான் உட்கார்ந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை அடாப்ட் பண்ணிக்கும். அதுதான் physiological adaptation சொல்லுவாங்க. The two most well-known physiological adaptations are hibernation and estivation. So they can survive without eating or drinking. இதுதான் இந்த physiological adaptationsல ஒரு முக்கியமான விஷயம். Next நம்ம பார்க்க போறது how the aquatic animals adapt. நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி தங்களை அடாப்ட் பண்ணுது. First, fin. You have different types of fin for the movement and for the change of directions. Then அதனுடைய body muscles அது லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. Then streamline structure. ஸோ அந்த ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரக்சர் அர்த்தம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷ் நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் எப்படி இருக்கும், பிளண்டா இருக்காது, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அதாவது ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. That helps for the swift movement of the aquatic animals. மூணாவது பாத்தீங்கன்னா respiration by gills, making use of the gases dissolved in water. நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது உட்கொள்ளும். அதுதான் respiration by gills. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஏர் பிளாடர். ஸோ இந்த ஏர் பிளாடர் இருக்க போய் தான் மீனால மிதக்க முடியுது நீர்ல. அது ரொம்ப முக்கியம் டு மெயின்டைன் தி பாயன்சி. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது லேட்ரல் லைன் சிஸ்டம். வாட் இஸ் திஸ் லேட்ரல் லைன் சிஸ்டம்? தே ஃபங்க்ஷன் as rheoreceptors which is helpful in echolocating objects in water. ஸோ அதோடைய சிஸ்டம், அதாவது ஒரு 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 பர்டிகுலர் ட்ராக்ல இட் டிராவல்ஸ், அதுதான் லேட்டர் லைன். அப்போ அது வந்து ஒரு எக்கோ எழுப்பிக்கிட்டே போவோம். ஸோ தட் இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். அதே மாதிரி அது போற பாதை அதுக்கு தெளிவா தெரியும், எதிரிருந்து தங்களை அது பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் லேட்ரல் லைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. தென் இன்டெகுமெண்ட். இன்டெகுமெண்ட் இஸ் தி ஸ்கேல்ஸ். ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் தான் இன்டெகுமெண்ட், ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆல்சோ அந்த வாட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ஸ் செயல்படும். ஸோ தீஸ் ஆர் தி அடாப்டேஷன்ஸ் ஆஃப் தி அக்வாட்டிக் அனிமல்ஸ். So next we are going to see is the adaptations of terrestrial animals. நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி அடாப்ட் பண்ணுது. First is the secretion of mucus. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில earthworm like earthwormலாம் பார்த்தீங்கன்னா they have a mucus coating to maintain that moist. அந்த ஈரப்பதத்தை உடம்பு ஃபுல்லா எப்பவுமே வச்சுக்கும். ஸோ அதுக்கு அந்த mucus ரொம்ப முக்கியம். அதே மாதிரி external covering like arthropods, they have a external covering, skin, food and nest. இதெல்லாம் various adaptations of the terrestrial. So ஒரு சில அனிமல் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின், there are many cellular layers besides well protected respiratory surfaces that help to preventing the loss of water. So அந்த தோல் வந்து நீர், உடலில் இருக்கக்கூடிய நீர் இழக்காம பாதுகாத்துக் கொள்ளும். அதே மாதிரி ஒரு சில விலங்கு பார்த்தீங்கன்னா they obtain their water requirement from food as partial replacement of water lost through excretion. அப்போ அந்த நீர் இழக்காம இருக்கிறதுக்கு சாப்பாடுல இருக்கக்கூடிய நீர் எடுத்துக்குமா. எல்லா ஃபுட்லயுமே ஒரு நீர் வாட்டர் கண்டென்ட் இருக்கு, அதை தனியா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுவும் ஒரு வகையான அடாப்டேஷன்ஸ் தான். அதே மாதிரி பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா they make nest. எப்போ அந்த நெஸ்ட் மேக் பண்ணோம்? only when they want for breeding and for rainy season they make this nest. Last பார்த்தீங்கன்னா the respiratory systems. The camel பார்த்தீங்கன்னா they're able to regulate water effectively for evaporative cooling through the skin and respiratory system and excrete highly concentrated urine and can also withstand dehydration up to 25% of their body weight. So camel பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய 25% லாஸ் ஆனா கூட still it can breathe. அந்த மாதிரி அந்த respiratory system modify இருக்கு. So these are the various adaptations of the terrestrial animals.
Next is the population. மக்கள் தொகை. Population என்ன? It is defined as any group of organisms of the same species which can interbreed among themselves. அதுதான் population. ஒரே இனத்துக்குள்ள இனப்பெருக்கம் நடக்கணும். அதுதான் interbreed among themselves. ஒரு donkey will not have breed with the cow or the cow will not breed with the horse. அதுதான் சொல்றாங்க. Among themselves and occupy a particular space and function as part of a biotic community. அப்ப இந்த பாப்புலேஷன்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுதான் நாம பார்க்க போறோம். First is the attributes. Population attributes என்னெல்லாம் இருக்கு? Population density. Densityனா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராங்கன்னா எந்த இடத்துல they are thickly populated, எந்த இடத்துல they are thinly populated. so மக்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்க, எங்க குறைவா இருக்காங்க, அதுதான் நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் மேஜர் சிட்டிஸ்லாம் பாப்புலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதே மாதிரி ரிமோட் வில்லேஜஸ்லாம் பாப்புலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி லோ. ஸோ அதை சார்ந்து தான் நேட்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி இருக்கு. வாட் இஸ் நேட்டிலிட்டி? இட் இஸ் தி பர்த் ரேட். மார்டாலிட்டி என்ன சொல்லுவாங்க? டெத் ரேட் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. எப்படி பர்த் ரேட்டை கால்குலேட் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம் டிவைடட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். டெத் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் டெத் பர் யூனிட் டைம் டிவைடட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன். எப்படி இந்த பாப்புலேஷன் பிரிஞ்சு இருக்கு, எப்படி பிரியுது, எந்த அடிப்படையில் பிரியுது? மூணு சொல்றாங்க. ஒன்று மைக்ரேஷன் சொல்றாங்க, இமிகிரேஷன் சொல்றாங்க, எமிகிரேஷன் சொல்றாங்க. மைக்ரேஷன், எமிகிரேஷன், இமிகிரேஷன். வாட் இஸ் மைக்ரேஷன்? It is a peculiar and unique kind of mass population movement from one place to another and back. So migration அர்த்தம் மொத்தமா போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவாங்க. அதுதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. What is immigration? Immigration under natural conditions, immigration usually occurs when there is overcrowding. So அதிகமா இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் வெளில போவாங்க. அதுதான் எமிகிரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இங்க நம்மளால நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்காது, நமக்கு இங்க வாய்ப்பு இல்லைன்னு போது ஒரு சில உயிரினங்கள் வெளியே போவோம். அதுதான் எமிகிரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் இமிகிரேஷன். இட் லீட்ஸ் டு ரைஸ் இன் பாப்புலேஷன் லெவல்ஸ். If the population increases beyond the carrying capacity, it can result in increased mortality among the immigrants or diseased reproductive capacity of the individuals. So both emigration and immigration are triggered by weather and other abiotic and biotic factors. So next நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது population age distribution. You have two types. One is the stable population, one is the declining population. Usually a rapidly growing population will have larger proportion of young individuals. A stable population will have an even distribution of various age classes. ஒரு ஸ்டேபிள் பாப்புலேஷன் என்ன அர்த்தம்னா எல்லா வயசுலயுமே எண்ணிக்கை இருக்கும். அதுதான் ஸ்டேபிள் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. எல்லா ஏஜ் குரூப்லயுமே எண்ணிக்கை இருக்கும், ஒரே லெவல்ல இருக்கும். அதுதான் ஸ்டேபிள் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. டிக்ளைனிங் பாப்புலேஷன் என்ன அர்த்தம்? A declining population tends to have a larger proportion of older individuals. வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் டிக்ளைனிங். ஏன்னா ஒரு சில நேரம் ஒரு வயசு அதிகமாயிடுச்சுன்னா அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப அதுதான் டிக்ளைனிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது growth models and curves. What are growth models and curve? அது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. Populations show growth patterns or forms. These patterns can be plotted and termed as J-shaped growth form and S-shaped growth form or sigmoid form ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த J-shaped growth formனா என்ன?
when a population increases rapidly, அப்படியே vertical jump பண்றதுதான் J-shaped growth ன்னு சொல்லுவாங்க. Sudden jump in the population. What is S-shaped growth? Some populations, as in a population of small mammals, increase slowly at first, then more rapidly and gradually slow down. So முதல்ல ஸ்லோவா உயரும், திரும்ப ஜம்ப் பண்ணோம், திரும்ப ஸ்டெபிலைஸ் பண்ணோம். அதுதான் sigmoid growth ன்னு சொல்லுவாங்க, S-shaped growth ன்னு சொல்லுவாங்க. Okay. So next is the population regulation. அது ரெண்டு வகை இருக்கு. ஒன்று டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் இருக்கு, டென்சிட்டி டிபெண்டன்ட் இருக்கு. ஸோ அதுக்கு டென்சிட்டி இண்டிபெண்டன்ட்டுக்கு எக்ஸென்ட்ரிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஸ்பேஸ் அவைலபிள், ஷெல்டர், வெதர், ஃபுட், அதுதான். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்னா காம்படிஷன், போட்டி, பிரிடேஷன், எதிரிகள், எமிகிரேஷன், இமிகிரேஷன் அண்ட் டிசீஸ். இதெல்லாம் பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணோம். இதை தாண்டி உங்களுக்கு பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு இந்த டேப்லோ காலம் நீங்க பாத்தீங்கன்னா you will understand what is population interaction, how the understanding between the two different species. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. cat and rat, crocodile and bird, suckerfish on shark, birds compared to squirrels. ஒரு உயிரினங்கள் எப்படி இன்னொரு உயிரினங்களை சார்ந்து இருக்கிறது, ரெண்டு உயிரினங்களுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு தாண்டி எப்படி இணைஞ்சு வாழ்றது, இல்ல ஒன்னு அழிச்சிட்டு ஒன்னும் எப்படி இன்னொன்னு இருக்கிறது. இதுதான் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். எப்படி உயிரினங்கள் டாமினேட் பண்ணது உயிர் வாழ்வதற்காக, தட் இஸ் வாட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. அது 6 டைப் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்கு. ஏமென்சாலிசம், மியூச்சுவலிசம், கமென்சாலிசம், காம்படிஷன், பாரசிட்டிசம், பிரிடேஷன். நீங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏமென்சாலிசம் பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல் ஆர் லார்ஜ் ஆர்கனிசம் இன்ஹிபிட்ஸ் தி growth ஆஃப் அதர் லோவர் ஆர்கனிசம்ஸ், கேட் அண்ட் rat. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் அனிமல்ஸ் வில் டாமினேட் ஓவர் தி ஸ்மாலர் அனிமல்ஸ். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் predation பாருங்க, 6th population 1, the predator generally larger than the prey, lion, predator and deer. அந்த மாதிரி ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிச்சு வாழ்றதா predation ன்னு சொல்லுவாங்க. So this is something about the population regulation. Next importance is you should know the differences between R selected and K selected species. What is R selected species? It has the reproductive capacity. What is K selected species? It has the carrying capacity. So அதனுடைய differences நீங்க பாருங்க. They are smaller size, the larger size. They produce many offspring. They produce few offspring. They mature early and late maturity. Short life expectancy and long life. Each individual reproduces only more than once in lifetime. Only few reach adulthood. Most of them they reach maximum life. Unstable environment, stable environment. These are some of the differences between R selected species and K selected species. This is a very important concept. It is a very new concept also. So try to study this particular concept. Okay. So students, you have self-evaluation. Kindly reach page number 171 to 177. You can answer all these questions. So these are not important questions. These are the questions which help you to understand the concept much better. So கொஞ்சம் எல்லாமே உங்க நோட்ல எழுதுங்க. எழுதி நீங்க ஸ்கூல் திறக்கும் பொழுது கொண்டு வாங்க. So there ends the 10th chapter. So in 4 parts I have finished the 10th chapter. So students, I have completed organisms and populations. So எல்லா பார்ட்லயும் questions கொடுத்திருக்கேன், அதெல்லாம் எழுதிருங்க. Thank you students. Thank you so much for your patience. Thank you.